Welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன் வரும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்துல இந்த அளவு கொஞ்சோண்டு அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஹீட் பண்ண போறோம். இது ஹீட் ஆகுற நேரத்துல நம்ம முட்டையை உடைச்சு வெள்ளைக்கருவை எடுத்துக்கலாம். இத மாதிரி 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதை உடைச்சு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. முட்டைக்கு வெள்ளைக்கருவும் எடுத்தாச்சு. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட இந்த மாதிரி 1/4 பங்கு லெமன் இதை வந்து எடுத்து ஸ்பூன்ல புழிஞ்சு இதுல 1/4 ஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். இதுல 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இது கூட 1/2 கப் சீனி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 பிஞ்சு சால்ட், உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகுற அளவுக்கு இதை ஹீட் பண்ண போறோம். ரொம்ப வந்துடக்கூடாது, அதனால லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. லிக்யூடா இருந்தது மாறிடுச்சு. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பத மாதிரி தான் இருக்கு. இது வந்து லிக்யூட் லெவல்ல இருந்து மாறியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அடுப்புல இருந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்க போறோம். இப்போ இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ண போறோம். இப்போ 3 மினிட்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லிக்யூடா விழுற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி விழக்கூடாது, அதனால இனியும் கண்டினியூஸா பண்ணணும். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட திக்கா இருக்கு. இனியும் கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் பண்ணுவோம். 10 மினிட்ஸ் பக்கத்துல ஆயிடுச்சு. ரொம்ப திக்கா இருக்கு, திறக்கிறதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப திக்கு. முதல்ல ரொம்ப லூஸா இருந்துச்சு, இப்போ டைம் ஆக ரொம்ப திக்காகுது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே விழவே இல்லை, அப்படியே நிற்குது. கிரீம் கீழே விழவே இல்லை, அப்படியே தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டியான விப்பிங் கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்யறதுக்கு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் பீட்டர் கிடையாது, நார்மலான பீட்டர், ஹேண்ட் வச்சு சுத்துற மாதிரி இருக்கு. அந்த பீட்டர் வச்சு தான் செஞ்சது. நெக்ஸ்ட் கேக் ரெடி ஆயிட்டு இருக்கு. கேக் ரெடி ஆகி அதை எடுத்த பிறகு எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு கிரீம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல
அப்பதான் கேக் நகராம ஸ்டிஃபா இருக்கும். அதுக்காக கேக்கை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கோம் சென்டர்ல. அதனால இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேலதான் கிரீம் ஃபில் பண்ண போறோம். ஃபுல்லா இந்த மாதிரி கிரீஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேயர் இதான் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கு. அதையும் வச்சாச்சு. கிரீம் அப்ளை பண்ண போறோம். கண்டிப்பா வீட்டுல செய்யுங்க. கண்டிப்பா பிடிக்கும். யாருமே வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ரொம்ப லிமிட்டான அளவுக்கு தான் சுகரும் ஆட் பண்ணிருக்கேன். அதனால கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. கேக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சைட்ல கட் பண்ணும்போது விழுற பீஸுகளை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. செரி இருந்துச்சுன்னா செரி வச்சுக்கோங்க. இப்போ செரி இல்லை, டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தானே டியூட்டி ஃப்ரூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, அதனால வீட்டில் இருக்க பொருளை மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன். அனிதா எஸ் ஆனிட்னு சொல்லிட்டு இதுல தேன் ஊத்தி எழுதியிருக்கோம். அது மெல்ட் ஆயிடுச்சு. தேன் எப்பவுமே லிக்யூடா தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதனாலதான் எப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு. ஆனா நல்ல டேஸ்டா இருக்கு. இப்போ கட் பண்ண போறோம். நல்ல சாஃப்டா இருக்கு. பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. கட் பண்ணியாச்சு. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இடையில லேயர் இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.